ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அதை பார்க்கும்போது இன்னும் 10 பேர் ஜெயிலில் நீங்கள் இப்போ 3 பேர் தான் உள்ளே இருக்காங்க. அதுவும் நடுவில் வந்துட்டு கழுத்தில் போர்டு வேறு மாட்டியிருக்காங்க. ஒன்றுமே புரியலையே. ப்ரொமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் அரோராக்கும் ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னடானா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ ஒரு வேளை 3 பேராக வந்து ஜெயிலில் போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு டைம் வந்து திவ்யாவும் ஆதிரையும் கானவனத்தும் இருக்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது. அவங்க எல்லாருமே கழுத்தில் போர்டும் வச்சுருக்காங்க. கமருதீனும் இருந்தாங்க. அப்போ கமருதீன் ஏன் போட்டாங்க? ஏன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு அதிகப்படியாக கமருதீனே சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ரைட். ஆனால் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியே ஆகணும். என்னென்னா கடவுள் இருக்காண்டா குமாரன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து இப்போ இவங்க ஜெயிலில் போயிருக்காங்க. நான் வந்துட்டு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணும்போது பிக் பாஸை வந்துட்டு 10 பேர் ஜெயிலில் போடும்போது சொல்லும்போது இவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிங்க விஜய் பார்வதியை கோழி மூட்டித்தனமாக வந்துட்டு இந்த திவ்யா வந்துட்டு இந்த பொண்ணு விஜய் பார்வதி கானாவனத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க காமனாக. இதை எடுத்து நாங்கள் காமனாக இவர் நல்லதுக்கு தானே சொன்னோம், அரோரா இங்கே பாரு உடனே தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோத்து விட்டாங்க. அந்த பொண்ணு இந்த பொண்ணை போட்டு கிளிக்குது. அந்த உங்களுக்கே தெரியல அரோரா பற்றி. அம்மையான்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு கிழிச்சு நொந்துருச்சு அந்த பொண்ணு. கடைசியில் பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறமா பிக் பாஸ் ரொம்ப நன்றிங்க, இல்லைன்னா நான் மாட்டிட்டு யார் என்ன ஆகிறது தெரியலேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாங்க. இப்போ ஆனால் நான் நத்தக்கனின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாருமே பெஸ்ட்டில் இவங்களையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்துட்டு இவங்க டீமே ஆதரிக்கலை. யார்? திவ்யாவை. அதில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக திவ்யா தான் முழிச்சாங்க. ஸோ டீம் இன்வால்மெண்ட்டு இருக்குது. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் முழிச்சாங்க. மற்றபடி இன்வால்மெண்ட் காட்டாத மாதிரி அவங்க டீம் வந்து ஒதுக்கிட்டாங்க போல இருக்குது. அவங்க டீமே அவங்கள பற்றி சொல்லலை. அமித்துமே ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டாங்க போல இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து வந்துட்டு பிரசிடென்ட்க்கு நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய டீம்லேயே கனி மட்டும்தான் பயாஸ்டாக இல்லை, மற்றவங்க எல்லாருமே பயாஸ்டாக இருந்தீங்கிற மாதிரி சொன்னோடனே என் பார்த்து நேராக வந்து பேசுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து கத்துறாரு. என்னை பார்த்து நேராக பேசு, ஏன் நீ வந்து ஜாடாமடியாக பேசுகிற, உனக்கு ஏதாவது இருக்குது நான் பயாஸ்டுன்னு சொல்ல வரையா அப்படின்னு அப்படியே உங்கள் ஷாக்காக பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் காமிக்கிறாங்க. அங்கே தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கனிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னை வந்துட்டு டாஸ்க்கு இந்த இதெல்லாம் வச்சு என்னை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருங்க, என்னால் இருக்க முடியல, இங்கே மிதிச்செல்லாம் வந்து மேலே வர முடியாதுங்க, இங்கே எல்லாமே சரியில்லைங்க, இங்கே எனக்கு பிடிக்கலங்க, கேம் விளாட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கி ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நிறைய ட்ரிகர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் லிட்டரெலாம் பார்த்தேங்க, மற்றது எல்லாமே மறைமுகம். காலையில் லிட்டராக பார்க்குறேன் இந்த பொண்ணு கோத்து விட்டுட்டு அவங்கள ஜூம் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க நம்மளுக்கு பிக் பாஸ் டீம் கேமராவில். இவங்க சண்டை அவ்வளோ சண்டை நடக்குது. இந்த பொண்ணு வாயை திறக்க முடியாமல் முழிக்குது விஜய் பார்வதி. ஆனால் ஆப்போசிட் இருக்கிற அந்த பொண்ணு இருக்கு பாருங்கள் திவ்யா, பார்க்குது, ஒரு பக்கம் சிரிக்குது, திரும்ப பார்க்குது, நல்லா வாங்க அப்படின்ற மாதிரி. இதில் அந்த ஒரு இது பண்ணியிருப்பாங்க பாருங்க, டிக்கு எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அதெல்லாம் ஆபாச சிம்பிள் கிடையாதுல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ திவ்யா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ட்ரிகர் பண்ணுற வேலையில் விட்டுட்டு அவங்களுடைய அந்த ஒரிஜினல் கேம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கேமை கொண்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.